இனிய காலை வணக்கம். அடுத்து இன்னொரு வீடியோ தொடர்ச்சியாக தேவைப்படுது. அதனால் கன்டினியூ பண்ணுறேன். 60 வயதுக்கு முன்னாடி இருந்த விஜயகுமாருக்கு சினிமாங்கிறது தான் பைத்தியமாக இருந்தது. இப்போ இருக்கிற இந்த விஜயகுமாருக்கு ஞான புரிதல் கிடைச்சது. விதி தான், கர்மா தான். கர்ம வினைக்கு முன்னாடி மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் கோடம்பாக்கம் முழுக்க நீ செருப்பு தேய 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 கால் வலிக்க, இதயம் வலிக்க வலிக்க நீ சுற்றினாலும் விதி என்கிற நேர்கோடுகள், எழுதப்பட்ட இறைவனின் கோடுகள், இறைவனின் ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த சினிமா துறையில் ஜெயிக்க முடியாதுங்கிற ஞான புரிதல் எனக்கு பயங்கரமாக வந்தது. அதனால் அதைவிட ஒரு பெரிய ஞான புரிதலை மகான்கள் தந்தாங்க. அது என்னென்னா, ஆசை விட விட ஆனந்தம் பெருகும் சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஞான புரிதலை தந்தாங்க. இப்போ நான் எடுத்திங்கன்னா எதுக்குமே ஆசைப்படுறதில்லை. ஆசைகளை குறைச்சிக்கிறேன். எது கொடுத்தாலும் சாப்பிடுவார். பழைய கஞ்சியாக இருந்தால் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தினசரி பிரபஞ்சத்தை நோக்கி நன்றிகளை தெரிவிப்பேன். காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வார்த்தை தான், இந்த நொடி உயிரை கொடுத்தேன், உணவு கொடுத்தேன், இடங்கள் கொடுத்துருக்கேன், இருப்பிடம் கொடுத்துருக்கேன்ட்டு. இறைவனுடைய அருளால் நானும் என் மனைவியும் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு நிலையான வாழ்க்கையை, அதாவது மினிமம் கேரண்டின்னு சினிமாவில் சொல்கிற மாதிரி, அந்த மினிமம் கேரண்டிக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுத்துருக்கான் கடவுள். இப்போ சத்திக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ளே வாழணும். அது ஆசை விட விட வாழ்ந்துட முடியும். ஆக இப்படியான ஞான புரிதல்கள் அடைந்ததுனால கடக்க முடியுது. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி ஏதாவது பில்டப் தரணும்னு நோக்கம் இல்லை. சொல்ல வர நீதி என்னன்னா, இந்த புரிதல் வச்சுக்கிட்டால் லைஃப் ஈஸியாக இருக்கும், மனம் லேசாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் தான்டா மசுரை, என்னால் முடியாது ஒன்று இல்லடான்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட உச்சத்தோட தெய்வத்தால் ஆகாதடினும் முயற்சி தன்மை வெறுத்த கூடி தரும் சொல்லிட்டு சுற்றலாம். இளமையோடு இருக்கிற குருதி என்று சொல்லப்படுகின்ற ரத்தமும் இருக்கிற எல்லா மனிதரும் சுற்றலாம். நானும் அப்படித்தான் சுற்றினேன். செவிட்டு காதில் ஒரு மிஷின் வச்சுட்டு இந்த கோடம்பாக்கத்தில் என்ன ஜிவி குமார் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைப்பாட்டாட்லாம் சுற்றினேன். நான் போன கோடு வேறு, வாழ்க்கையை அமைத்து தந்த பாதை வேறு. சுற்றி வளர்ச்சி ஒரே ஞான புரிதல் தான். அது எனக்கு சரியாகப்படுது. அதுதான் விதி 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 விதி. என்ன வேணால் எடுத்துங்க. இந்த பயணத்தை முடிச்சுட்டு நான் வரேன். பயணம் முடிஞ்சு ஒன்றுமே இல்லைனா கூட அந்த நிலையான ஒரு லைஃப் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே செட்டில் அப்படியே செத்து போயிடுவேன். நான் ஏதோ சொல்லணும்னு தோணுது. விதியை தவிர வேறு எதுவுமே இல்லை. விதி 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 மட்டுமே நிஜம். விதி மட்டுமே நிஜம். விதி மட்டுமே நிஜம். விதியை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தில்